ஓம் சாய்ராம். நான் பாபாவை பார்க்கலான்னு உள்ள போனதுதான் ஆச்சரியம். என்னன்னா 11 அடி பாபா வந்து நின்றுட்டு நம்மளை ரிசீவ் பண்றாரு. உனக்காக காத்திருக்கிறேன் வேற ஒரு வசனம் வேற கீழே. சரி, ரொம்ப சந்தோஷமா உள்ள போனேன். 5 அடி உயரத்துல பளிங்குல பாபா உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஊஞ்சல் பாபா 6 அடி நீட்ல பெரிய ஊஞ்சல் பாபா படுத்துட்டு நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. தேர்ல ஒரு பாபா இருக்காரு. சிறு குழந்தைகளுக்காக சிறு ஊஞ்சல்ல பாபா இருக்காரு. கருப்புல நம்ம கருங்கல்ல பண்ண பாபா இருக்காங்க, நாகத்தம்மனோட சேர்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 அடி ஹைட்ல ஒரு பெரிய குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்த பாபா போட்டோ ஃப்ரேம் சொல்லி ஒன்று பெருசா காமிச்சாங்க. என்ன பாபாவோட இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெய்சிலிர்த்து போயிட்டேன் நான். என்ன அங்க 2-3 பேர்கிட்ட கேட்டேன், என்னங்க அப்படின்னா, ஐயா இந்த பாபா கோயிலுக்கு குழந்தை வரம் வேண்டி வரவங்களும் கல்யாணம் வர வேண்டியவங்களுக்கும் கண்டிப்பா முடியுதுங்க, ரொம்ப சக்சஸ் ஆயிடுதுன்னு சொல்லி ரொம்ப கேள்விப்பட்டேன் நான். அதுவும் பாருங்க, யாரெல்லாம் குழந்தை வர வேண்டி வந்தவங்க எல்லாருக்கும் வேலைக்கிழமைக்கு குழந்தை பிறந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது கேட்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருந்தது. சரி, அதை தாண்டி சுவாமிலாம் தரிசனம் பண்ணிட்டு பாபா கிட்ட ஒரு பெரிய பிளஸ்ஸிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள போகலாம்னு சொல்லி கோயில் உள்ள போனேன். உள்ள போகும்போதே முதல்ல கஜலட்சுமி இருந்தாங்க, பெரிய கஜலட்சுமி. கஜலட்சுமி பக்கத்திலே பைரவர், சங்கநீதி பதுமநீதி கொடுத்த பைரவருக்கு பக்கத்திலே கஜலட்சுமி ரொம்ப வித்தியாசமா வச்சிருந்தாங்க. ரைட், சந்தோஷம்னு பார்த்தா எங்குமே இல்லாத ஒரு அமைப்பு. பிரம்மாவும் சரஸ்வதியும் ஒரே கல்லுல பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் பிரம்மா சரஸ்வதி கீழே அவங்களுடைய குழந்தைங்க சனகாதி முனிவர்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரே சிலை வடிப்பு, ஒரே குடும்ப அமைப்பு அங்க வச்சிருக்காங்க. இது எங்குமே இல்லையே, ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் நவகிரகத்துக்கு வந்தேன். எல்லா நவகிரக சுவாமிகளும் அவங்களுடைய வாகனத்தோட அவங்களோட துணைவியோட இருக்காங்க. சூரிய பகவான் 7 குதிரையோட, அருணன் அவரோட தேரோட்டியோட, சாயா தேவி கூட, உஷா தேவி கூடவும் இருக்காரு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு நவகிரகம். அதுவும் தரிசனம் பண்ணேன். அதுக்கப்புறம் சனீஸ்வரர் பார்க்கணும், பிரம்மாண்டமா இருந்தார் சனீஸ்வரர். நான் வந்து பெங்களூர் மைசூர்ல தான் பார்த்துருக்கேன் சனீஸ்வரர் முன்னாடி சிவன் இருப்பாருன்னு. இங்க சனீஸ்வரர் முன்னாடி குட்டியா ஒரு சிவன் இருக்காரு. ரொம்ப மன சந்தோஷமா இருந்தது. அது அடுத்த கட்டம் போகுதுதான் என்னால நம்ப முடியல. திருவனந்தபுரத்துல இருக்கமா இங்க இருக்கமான்னு. திருவனந்தபுரத்துல இருக்க மாதிரி அனந்த பத்மநாப சுவாமி கிட்டத்தட்ட 12 அடி நீட்ல இருக்காருங்க. சுவாமி ஈஸ்வர வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய நாபிக் வழியா பிரம்மா இருக்காரு, சூரியன் இருக்காரு, கருடன் பெரிய கருடன் இருக்காரு, 4 அடி ஹைட்ல கருடன் இருக்காரு, ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. என்ன இப்படி ஒரு வித்தியாசமான நிலையில இருக்கேன்னு என்னோட மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வாங்க வந்து இந்த நாராயணர் கும்பிடுங்க. அது அப்படியே நான் அதுக்கு அடுத்து வலது பக்கம் பாக்குறேன். ஹயக்ரீவர் மகாலட்சுமி கூட இருக்காங்க, சக்கரத்தாழ்வார் இருக்காங்க, நரசிம்மர் மகாலட்சுமி கூட இருக்காங்க, சத்யநாராயணன் 5 அடி ஹைட்ல இருக்காரு, தன்வந்திரி அமுத கலசத்தோட இருக்காரு. இதை முடிச்சுட்டு இடதுபுறம் வரேன். எங்குமே இல்லாத ஒரு விஷயம், சித்திரகுப்தனும் யம தர்மராஜாவும் இருக்காங்க. யம தர்மராஜா அம்பாலோட சேர்ந்து இருக்காரு, சித்திரகுப்தனும் இருக்காரு. நேர சிவன் பார்வையில இருக்காங்க. சிவனுக்கிட்ட பேசி வரத்தை இப்படியே வாங்கிட வேண்டியதுதான். அப்படியே நேருக்கு நேர் பார்வை சிவனுக்கும் சித்திரகுப்தன் யம தர்மராஜாக்கும். என்ன இது நம்ம திருக்கடையூர் தான் போயிடுமான்ற மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணேன். தரிசனம் பண்ணி முடிச்சோன்னே அடுத்த செகண்ட் வந்தாங்க பாருங்க, பஞ்சமாதா. பஞ்சமாதா நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, அன்னபூர்ணி இருக்காங்க. அன்னபூர்ணி அம்மாவை தரிசனம் பண்ணி பக்கத்துல சமயபுரத்தம்மன், அவ்வளோ ஒரு அழகான முகம், சிரிச்ச முகத்தோட சமயபுரத்தம்மன். அதுக்கப்புறம் 8 கை கொண்ட துர்கை அம்மன் அம்பாள் இருக்காங்க. சரி, இதுவும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்தாங்க பாருங்க மகா வாராகி, 8 கையோட உலக்க வச்சுட்டு சும்மா அருமையா ரொம்ப அம்சமா இருந்தாங்க. பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப புலகாங்கிதமா ஆயிடுச்சு. பஞ்சமிக்கெல்லாம் ரொம்ப விசேஷம் சார், பஞ்சமி பௌர்ணமி அமாவாசைக்கெல்லாம் அப்படின்னாங்க. நிறைய பேர் தீபம்லாம் ஏற்றிருந்தாங்க, பூசணிக்கால தேங்காயில எல்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நிறைய ஏற்றிட்டு இருந்தாங்க. அம்பாளுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணி விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க பார்த்தேன் நம்ம பாலாமா இருக்காங்க, பால திரிபுர சுந்தரி. அதே 9 வயசு காமாட்சி அம்மா, அதே புன்னகை தவழ முகத்தோட 3 அடி ஹைட்டுனாரு. பார்த்தேன், ரொம்ப மனம் உருகி போச்சு. என்ன எங்கேயோ அலைஞ்சிட்டு இருந்தோம், பாலாமா இங்க இருக்காங்க, வாராகி இருக்காங்க, பஞ்சமாதா
எல்லாம் 5 பேரும் இருக்காங்க. பஞ்சமாதா, பாலாம்மா, வாராகி அம்மா, துர்கை அம்மா, சமயபுரத்து அம்மா, அன்னபூர்ணி அம்மா ஒரே நேர்ல இருக்கு. அதை பார்த்துக்கு அப்புறம் நாக சரபேஸ்வரர் நரசிம்மரோட அவரோட ஆக்ரோஷம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆக்ரோஷமே இல்லைங்க, ரொம்ப காமா. அது எப்படி அவ்வளோ காமா இருந்தாங்கன்னு தெரியல. கோபமே இல்லை சரபேஸ்வரருக்கு. இருந்தாலும் கீழே நரசிம்மர் இருக்காரு, சூலினி அம்பால இருக்காங்க, அந்த இறக்கியோட இருக்காங்க, பிரத்யங்காரம் சொல்லி பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 4:30 சரபேஸ்வரர் பூஜை பண்றோன்னு வேற அந்த கோயில் ஐயர் சொன்னாங்க. அதையும் கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் நந்தி இருந்தாங்க, நந்தி தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் உள்ள போன பாருங்க, சிவனோட சன்னதி. சிவன் சன்னதியில 2 லிங்கம் இருக்கு. அவங்கள கேட்டது சொன்னாங்க, கேரளால நிறைய கோயில்ல 2 லிங்கம் இருக்கும். ஒண்ணு வந்து அம்பாள், ஒண்ணு வந்து சிவன். நீங்க வந்து பிரதோஷம் பண்ணும்போது அம்பாளுக்கும் சிவனுக்கும் சேர்த்தே பண்ணுவோம், நந்திக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் பார்க்கும்போது சந்தோஷம். உடனே அம்பாள் உருவம் வலதுபுறம், காளிகம்பாள் 4 அடி ஹைட்ல 108 மண்டபத்துல அருமையா இருக்காங்க காளிகம்பாள். அதுவும் சாந்த ஸ்வரூபினியா இருக்காங்க. கூட ஸ்ரீசக்கரமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுவும் பெரிய விஷயம். காளிகாம்பாள் கிட்ட ஸ்ரீசக்கரம் நான் நினைச்சு பார்த்தேன் பாலாமா கிட்ட வச்சிருப்பாங்க, ஆனா காளிகாம்பாள் வச்சிருக்காங்க. ஏன்னா ஐயன் இருக்காரு அப்படின்ட்டு. அதுவும் பார்த்த பிறகு அகத்தியர் ஐயாவும் லோகமுத்திரை அம்மாவும் 2 பேரும் தம்பதியா சிவனை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா ஒரு ஸ்பிரிச்சுவல், பயங்கரமான ஸ்பிரிச்சுவல். அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ள சுத்தி வந்தேன். அங்க ஒரு ஓவியம் ஒண்ணு வரைஞ்சிருந்தாங்க. நீங்க வாங்க, அந்த ஓவியத்தை வந்து பாருங்க, அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காங்க. சண்டிகேஸ்வரர் தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். அகத்தியருக்கு தரிசனம் கொடுத்தாருங்க பாவனாஸ்தல, அந்த ஓவியம் தான். வந்து பாருங்க, உங்க மனசு ரொம்ப சந்தோஷப்படும். அதையும் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு நந்தியை கும்பிட்டுட்டு முருகராண்ட வரேன். முருகர் வள்ளி தேவையானோட இருக்காரு. எல்லா கோயிலையும் முருகர் வந்து என்ன சொல்றாங்க, ஸ்லிம்மா வச்சிருப்பாங்க. இங்க முருகர் நல்ல குண்டா கொழுன்னு இருக்காரு, அம்சமா இருக்காரு. வள்ளி தேவையானோட இருக்காரு. வள்ளி தேவனுக்கு போகர் ஐயா இருக்காரு. போகர் ஐயா கூட ஞானவேல் வச்சிருக்காங்க. ஞானவேல்னா கருங்கல்லிலே சிருஷ்டி பண்ணியிருக்காங்க. ஞானவேலும் இருக்கு. பித்தளையில ஒரு பெரிய வேல் வச்சிருக்காங்க. இவங்க அப்படியே 5 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய உருவம் வச்சிருக்காங்க. நல்லபடியா மனமுருகி அந்த முருகரை வேண்டிட்டு அப்படியே வெளியே வந்தேன். அதுக்கு அடுத்த பாகம் அதே பாகத்திலே தான். அதுக்கு அடுத்த பாகம் வந்தேன். 5 அடி ஹைட்ல பிரம்மாண்டமா ஒரு ஆஞ்சநேயர், விஸ்வரூப ஆஞ்சநேயர். இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் யார்கிட்ட இருக்காருன்னா, ஹயகிரீவரும், சக்கரத்தாழ்வாரும், லட்சுமி நரசிம்ம சுவாமியும், சத்யநாராயண பெருமானும், தன்வந்திரியும், இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. எப்படி சிவனாண்ட நந்தி நிற்கிறாரோ அது மாதிரி ஐயா நிற்கிறாரு. நல்லா பண்ணியிருக்காங்க. இதை பண்ணவங்க என்னமோ யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஆனா வந்தவங்க அத்தனை பேரும், நாங்க வந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க, ஐயா நாங்க சும்மா பாபாவை பார்க்க வந்தோம், உள்ள இவ்வளவு மூர்த்தங்கள் இருக்காங்க, இவ்வளவு சிறப்பா இருப்பாங்க நாங்க நினைச்சு பார்க்கல. ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. திரும்ப அப்படியே வெளியே வந்தோம். அதை முடிச்சுட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்தோன்னா அவங்க சொன்ன ஒரு பெரிய விஷயம், ஐயா எங்குமே இல்லாத ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, 18 சித்தர்கள் வைக்கிறோம். சித்தர்களுக்கு நாதர், சித்தநாதர், பழனி ஆண்டவர் நவபாஷாணத்துல முழுக்க நவபாஷாணத்திலேயே 2 அடியில வைக்கிறோம். அதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில வேலை நடந்துட்டு இருக்குனாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அது எப்பயா வரும், டைம் இருக்கு, இன்னும் 2 மாசத்துல வேலை முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் தேடி தேடி நம்ம சுத்துற இடத்த ஒரே இடத்துல கிடைக்கும் போது மனசு சந்தோஷமா இருக்கு. குன்றத்தூர் முருகன் கோயில் போற வழியில தான் இந்த குன்றத்தூர் ஆனந்த நாக சாய்பாபா கோயில் இருக்கு. நான் நிறைய போட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருக்கேன். தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சா உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா ஒரு வியாழக்கிழமை டைம்ல வாங்க, தரிசனம் பண்ணுங்க. ஆரத்தி பாபாவுக்கு தினமும் 4 ஆரத்தி நடக்குது. அன்னதானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, மனமுருகி வேண்டுங்க, எல்லாமே சக்சஸ் ஆகும். சொல்றதே இல்லை, நீங்க போய் உக்காஞ்சாலே உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் அப்படின்ற ஒரு நிலை தான். எல்லாமே சக்சஸ் தான். வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி கிடைக்கும் தான். வாழ்க வளமுடன். ஓம் சாய்ராம்.